ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான வெஜ் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கார வெஜ் குருமா செய்யறதுக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 பட்டை, 2 அன்னாசி பூ, 3ல இருந்து 4 கிராம்பு, கொஞ்சமா கடற்பாசி, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்பைசஸ் நம்ம சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கருகிடுச்சுன்னா நம்மளுக்கு வாசனை தீஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ எப்பயுமே நம்ம ஹோல் கரம் மசாலா போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு 2ல இருந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப்பா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். ரொம்பவும் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நான் புக்ல படிச்சு எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன விடுகதை சொல்றேன். 1000 அறைகள் கொண்ட மிட்டாய் கடை, அது என்ன? இதோட ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவோட எண்ட்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா ஒரு சேர வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல இது கார வெஜ் குருமா. பட் இதுல ஒயிட் வெஜ் குருமாவும் இருக்கு. அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கார வெஜ் குருமா எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். ஸோ நம்ம சாதம் வடிக்கிறோம், அப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த கார வெஜ் குருமா. இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1ல இருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 3 நல்ல பழுத்த தக்காளி இந்த மாதிரி ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ இப்போ இது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, வதங்குறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமா வெங்காயம் தக்காளி வதங்கிடலையா, ஸோ அதுக்காக இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப எடுத்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இன்னும் நல்லா வதங்கலை. ஸோ நல்லா குழைய வதங்கி வந்ததுனா தான் அதோட டேஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கோ அந்த அளவுக்கு தான் குழம்போட டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இப்போ மசிய வெந்து வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்க போறது டபுள் பீன்ஸ். நைட்டே ஊற வச்சு கொஞ்சமா ஒரு கொதியில கொஞ்சமா உப்பு போட்டு சுடு தண்ணியில வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு அரை வேக்காடு டபுள் பீன்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம அப்படியே சேர்த்தோம்னா பயிர் நெத்த நெத்தையா இருக்கும். இது கூட நம்ம பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். பட் டபுள் பீன்ஸ் சேர்க்கும் போது இந்த வெஜ் குருமா டேஸ்ட் இன்னும் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது கூட கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிளும் சேர்த்துக்கோங்க. குருமானாலே வெஜிடபிள் தானே சேர்க்கணும். ஸோ இது வெஜ் குருமா இல்லையா, உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா காயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு சேர வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் காய் ஒரு அரை வேக்காடு வெந்து, அதாவது ஆஃப் குக்கிங் வர அளவுக்கு மூடி வச்சிருங்க. காய் இப்போ ஆஃப் குக்கிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம இப்போ மசாலா சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட 1.5ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குருமாக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து பாருங்க,
டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம குழம்பு மிளகாத்தூள்ல வந்து எல்லா பொருளுமே சேர்த்து அரைக்கிறதால அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல எல்லாமே முழுசா கிடைக்கும். ஸோ அதனால குழம்பு நல்லா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கலருக்காக மட்டும்தான், காரம் கிடையாது அதுல. ஸோ இப்போ இது கூட சிக்கன் மசாலா சேர்த்துக்க போறேன். சிக்கன் மசாலா சேர்த்து வெஜ் குருமா வச்சு பாருங்க, டேஸ்ட் அப்படியே கறி குழம்புக்கு டேஸ்ட்லயே நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு, அதாவது குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து இந்த மசாலா ஓரளவுக்கு குக் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மிளகாத்தூள்லாம் எண்ணெயிலேயே வதங்கி வரும்பொழுது கலரும் நல்லா கிடைக்கும், டேஸ்டும் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இப்ப கொஞ்சமா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இது கூட வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்க்க போறோம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளவு கட்டியா வேணுமா தண்ணியா வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். அது ஒரு ஓரம் இருக்கட்டும். அதுக்கடைய நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு அதாவது அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஊற வச்ச முந்திரி 5ல இருந்து 6 முந்திரி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே குழம்பு நல்லா ஹை ஃப்ளேம்ல வைக்கும் போது இந்த மாதிரி கொதிச்சு வந்துடும். ஸோ இப்போ இதோட வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கும் போதே வீடே கமகமன்னு சூப்பரா வாசனையா இருக்கும். பசங்க வந்து தனித்தனியா காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வெஜ் குருமா நீங்க வச்சு அதோட சாதத்தோட பிசைஞ்சு ஊட்டிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா எல்லா வெஜிடபிளும் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கும். பசங்க வந்து வேண்டான்னு சொல்லாம சாப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு மீதி கொஞ்சமா தண்ணி அதே மிக்சி ஜார்ல சேர்த்து எவ்வளவு தண்ணி தேவையோ அதையும் சேர்த்து ஊத்திட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கி விட்டு எடுத்துக்கோங்க. கம கமன்னு சூப்பரான கார வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா குருமா ரெடி. இப்ப நான் சொன்ன விடுகதையோட ஆன்சருக்கு வரலாமா? 1000 அறைகள் கொண்ட மிட்டாய் கடை அது என்ன? அதோட ஆன்சர் வந்து தேன்கூடு தான். ஸோ 1000 அறைகள்னா நிறைய பார்ட்டிஷன் அதுல இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு தித்திப்பு தானே, அதனால அதோட ஆன்சர் வந்து தேன்கூடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.